கர்ணன் சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த பிள்ளை. அதிரதன் ராதை இந்த பெற்றோரால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றார். தேரோட்டியின் மகன் என்று பேசப்படுகின்றார். அவருக்கு வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. அதற்காக அவர் பரசுராமரிடம் சென்று சீடராக சேர்கின்றார். சுவாமி, தாங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனுர்வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் நிர்தாட்சணியமாக மறுத்து விடுகின்றார். அந்தணர்களுக்கு மட்டுமே நான் கற்றுக் கொடுப்பேன், வேறு எந்த குலத்தவருக்கும் நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பின்பு அவர் தன்னை அந்தணன் என்று சொல்லிக்கொண்டு அவரிடம் வில்வித்தைகளை கற்றுக்கொள்கின்றார். ஒரு கட்டத்தில் இந்திரன் பார்க்கின்றான், கர்ணன் மிகப்பெரிய வில்லாளியாக வந்து விடுவானோ என்ற பயத்தினால் ஒரு வண்டாக தன்னை மாற்றிக்கொள்கின்றான். ஒரு தடவை பரசுராமர் என்ன பண்ணுறாரு, வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் மரத்து நிழலில் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது கர்ணனின் மடியில் அமர்ந்து தூங்குகின்றார். தூங்கும் பொழுது வண்டாக வந்த இந்திரன் என்ன பண்ணுறான், கர்ணனுடைய தொடையை துளைக்கின்றான். அதனால் ரத்தம் பெருக்கெடுக்கின்றது. ஆனால் எழுந்தால் தன்னுடைய குருவின் தூக்கம் கலைந்து விடுமோ என்ற பயத்தினால் கர்ணன் அமைதியாக இருக்கின்றான். ஆனால் இந்த ரத்தம் மடியை நனைத்து பரசுராமருடைய உடம்பையும் நனைத்து விட்டது. அதனால் அவர் எழுந்து விடுகின்றார். எழுந்து ஒரு வார்த்தை கேட்கின்றார், ஒரு சத்திரியினால் மட்டுமே இப்படிப்பட்ட வலிகளை தாங்க முடியும், உண்மையை சொல், உன்னுடைய குலம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உண்மையை சொல்லி விடுகின்றான் கர்ணன். அதிரதன் ராதையினுடைய வளர்ப்பு பிள்ளை நான் அப்படின்னு. அப்பொழுது கோபம் கொண்டு சபித்து விடுகின்றார் பரசுராமர், என்னிடம் கற்ற வில்வித்தை உனக்கு பலனளிக்காது, நீ விரும்பும் பொழுது உன்னுடைய அஸ்திரங்கள் வேலை செய்யாது, மந்திரங்கள் மறந்து போகும் என்ற சாபத்தை இட்டுவிட்டார். குருவினுடைய தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக கர்ணன் இந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டாலும் பரசுராமர் அவரை சபித்து விட்டார். ஆனால் கர்ணன் எப்போவோ வென்று விட்டார். ஏன்னா அவர் மனிதத்தன்மையில் உண்மையை உணர்ந்து விட்டார் அல்லவா, அதை தன்னுடைய குருவுக்கு காட்டிவிட்டார் அல்லவா. குருவினுடைய தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக எப்படிப்பட்ட வலியும் தாங்கிக் கொண்ட கர்ணன் உத்தமன் அல்லவா. ஜெய் கிருஷ்ணா.